நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத பகுதியை நான் ஒரு விஷயம் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனம், அதோட 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 2 வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்பதை நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் சிந்திக்க போகிறதான இந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து அதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் நீர் எங்களுக்கு உதவ வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். இந்த பிரசங்க நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். மிகுந்த கவனத்தோடு உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்களை அடைந்து அனுபவிக்க கடவுள் உதவி செய்யும் ஆண்டவரே. மட்டுமாக நடத்தின தேவன் மேலும் நடத்தும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம கடந்த வாரத்துல இருந்து ஒரு தலைப்பின் கீழாக செய்தியை கேட்க ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி அந்த செய்தியை நம்ம தொடங்கணும். அதாவது பிரசங்கத்துல நமது பங்களிப்பு என்கிற அந்த தலைப்பின் கீழாக நம்ம பார்த்து, பிரசங்கம் அப்படிங்கிறதை அந்த வார்த்தையை கேட்கிற பொழுது பொதுவாகவே அது ஒரு சபையினுடைய போதகருக்கு மாத்திரம் உரியது என்கிற விதத்துல மக்களுடைய எண்ணப்போக்கு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதோடு கூட அந்த வார்த்தையை கேட்பதிலேயும் அநேகருக்கு ஆர்வம் குன்றினதாக இருக்கிறது. ஏனோ தானோ என்று கேட்கிற நிலைகள் இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அதுதான் அநேக இடங்கள்ல இருக்கிறது இல்லைங்களா? இப்ப பிரசங்கத்துல நம்முடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டு பார்த்து, பிரசங்கத்துல போதகருடைய பங்கு என்ன, சபையினுடைய பங்கு என்ன, நாம் பிரசங்கத்துல நம்முடைய பங்களிப்பை கொடுக்காத போது என்ன நடக்கும், கொடுக்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் நம்ம கேள்வியா கேட்டு பார்த்து சிந்திக்க ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? அப்படி பார்க்கிற பொழுது ஒரு போதகர் என்ன விதமாக ஜபத்துல தங்கி இருந்து வேதத்தை நன்கு ஆராய்ந்து அந்த செய்தியை தயாரித்து அந்த செய்தி நடைமுறையில இன்றைக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிறதையெல்லாம் மிகுந்த கவனத்தோடு அதை ஒழுங்குபடுத்தி இதெல்லாம் ஜபத்தோடு செய்து வருவார் என்று சொல்லி பார்க்கிற பரிசுத்த ஆவியானவர்கள் தங்கி இருந்து, அதே போல பிரசங்கத்துல சபையாருடைய பங்கு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது சபையாருடைய பங்கும் அதுல இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? சபையார் மிகுந்த கவனத்தோடு இந்த வாரத்தை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஜெபிக்கிறவர்களாக, ஜெபித்து அந்த விதத்துல ஆர்வத்தோடு வருகிறவர்களாக இருக்கிற பொழுதே அவர்கள் அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதோடு கூட பிரசங்கத்துல நம்முடைய பங்களிப்பை சரியா கொடுக்காத போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அங்க பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் 4:30 நம்ம பார்க்கணும். அப்போ நம்முடைய ரட்சிப்புல பரிசுத்த ஆவியானவருடைய பணி இருக்கிறது இல்லைங்களா? மேலான பணி இருக்கிறது. இதா நம்முடைய ரட்சிப்பை திட்டமிட்டார், அதை குமாரன் நிறைவேற்றினார், அதை பரிசுத்த ஆவியானவர் தம்முடையவர்களுக்கு கடத்தி அவர்கள தங்கி இருந்து தொடர்ந்து அவர்களை நித்தியத்துல சேர்க்கிற வரைக்கும் அவர்களோடு கூட நடக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தேற்றரவாளன் இல்லைங்களா? வேத சொல்றது, நான் போகிறது உங்களுக்கு நன்மையாக இருக்கும், நான் போனேனே ஆகில் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஏதோ ஒரு உதவியை அனுப்புவேன் என்று சொல்லி அல்ல, தேற்றரவாளனையே உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது நம்மள தங்குகிறார் என்று சொல்லி பார்க்கணும்.
இல்லைங்களா? தொடர்ந்து அவர்களை நம்மளை பணி செய்கிறார் இல்லைங்களா? நம்ம தொடர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்கும்படியாக ஒரு காரியத்திலும் நம்மளோடு கூட பேசி நம்மளை நடத்துகிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதருக்குள் பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அவர் திருப்ப போக மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்லதான் இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இருந்திருந்த போதிலும் அந்த மனிதன் கடவுளுக்கு எதிரான காரியங்களை செய்கிற பொழுது அவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். அவர் தம்முடைய செயல்பாட்டை நிறுத்தி கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மளே இருந்தாலும் கூட அவருடைய செயல்பாடு நம்மள நடக்காததை நாம் உணர முடியும் இல்லைங்களா? ஒரு மரித்து போன நிலையை போல நாம் கடவுளுக்குள்ளதான் இருக்கிறோமா அப்படிங்கிறதான ஒரு சந்தேகங்கள்லாம் எழும்புகிற நிலைக்கு அது போய்விடும் இல்லைங்களா? இப்ப பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய செயல்பாடுகளை நிறுத்தி கொள்வார் என்று சொல்லி பார்க்கல. இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பது நம்ம கடந்த வாரத்துல பார்த்த மாதிரி அவர் ஒரு நபர் இல்லைங்களா? ஒரு சக்தி மாதிரி கிடையாது இல்லைங்களா? அப்ப அவருடைய ஆள் தத்துவத்தை நாம் உணர வேண்டியது அவசியம். அவர் சீக்கிரத்துல துக்கப்படக்கூடியவராக இருப்பார். நம்ம அவளை சீக்கிரமா துக்கப்படுத்திடலாம் இல்லைங்களா? நம்ம பாவமான காரியங்களை செய்யறதற்கு நாம் போகிற பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு கேட்காம போகிற பொழுது அவர் துக்கப்படுகிறவராக மாறிவிடுவார் இல்லைங்களா? தொடர்ந்து அவர் நம்மை எச்சரிப்பார். நாம் கேளாத பொழுது அவர் தம்முடைய செயல்பாட்டை நிறுத்தி கொள்வார். அதுவும் அவருடைய சிச்சையில ஒண்ணுதான் இல்லைங்களா? மெய் கிறிஸ்துவன்ல தான் அது நடக்கும். மெய் கிறிஸ்துவனால அந்த காரியம் இல்லை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில அது அவனுக்கு வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆண்டவரை நாடுறதுல அவன் ரொம்ப தீவிரமா இருப்பான் இல்லைங்களா? இந்த செயல்பாடும் இல்லாத போல இருந்தா தன்னுடைய குறைவுகள்லாம் உணர்ந்து கடவுளத்துல வருவோம் இல்லைங்களா? அப்ப அதைத்தான் நம்ம பார்த்தோம். அதே சரியாக நம்ம பிரசங்கத்துல பங்களிப்பு கொடுக்கிற பொழுது அங்க நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்போம். இந்த உலக வாழ்க்கையில நாம் பரிசுத்தமாக ஒவ்வொரு நாள் வாழ்றதுக்கு இல்லை நாம் மேலான அநேக ஆசீர்வாதங்களை அடைவோம் என்று சொல்லி பார்க்கணுங்களா? இதைத்தான் நம்ம கடந்த வாரத்துல பார்க்க ஆரம்பித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப பிரசங்கத்துல சபையாரின் பங்கு இல்லைங்களா? இப்ப நம்முடைய பங்கு என்னன்றத நம்ம தெளிவா அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா அந்த பிரசங்கத்தினால எந்த பிரயோஜனமும் இருக்காது. நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்துல பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிற பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:19 பரிசுத்த ஆவியானவரை குறித்து பவுல் சொல்லுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அணைக்கப்படக்கூடிய ஒரு நெருப்பு என்று சொல்லி சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் அணைக்கப்படக்கூடிய ஒரு நெருப்பு என்று சொல்லி உருவகமாக பவுலுங்க சொல்றார். கடந்த வாரத்துல பார்த்தா ஒரு துக்கப்படக்கூடிய ஒரு நபர் இல்லைங்களா? அவர் ஒரு நபர், ஆழ்த்தத்துவமுடைய ஒரு நபர் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப பார்க்கிறோம் இங்க பவுல் சொல்லுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அணைக்கப்படக்கூடிய ஒரு நெருப்பு என்று சொல்லி சொல்றார். சபைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையில இருக்கிற அந்த உறவை குறித்து பேசுகிற பொழுது பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்துறார் இல்லைங்களா? தெசலோனிக்கே சபைக்கு பயன்படுத்துறார். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், நேரடி அர்த்தம் அது என்னத்தை காட்டுது அப்படின்னு சொன்னா நெருப்பை அணைத்தல் என்று சொல்லி அது அர்த்தம். ஒரு நெருப்பை அணைக்கிறது, எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பை. இதே வார்த்தைய பவுல் வேறொரு காரியத்துக்கு எபேசியர்ல பயன்படுத்துறார். நீங்க பாருங்க, எபேசியர் 6:16 பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் என்று சொல்லி சொல்றார். இங்க ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து பவுல் பேசுகிற பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாய் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய யுத்தத்துல பிசாசு அந்த விதமான அக்னி ஆஸ்திரங்கள், அதாவது நெருப்பு அம்புகளை ஏய்கிற பொழுது அதை நம்ம அணைத்து போடும்படிக்கு விசுவாசங்கிற கேடயத்தை பிடித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றோம். அது அணைக்கப்பட வேண்டிய நெருப்பு பிசாசு நம்ம மேல போடுறது இல்லைங்களா? அதே வார்த்தை இல்லைங்களா? அதைத்தான் இங்க பவுல் பயன்படுத்துறார். அந்த வார்த்தை அதே தான், ஆனா இங்க பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துறார். இங்க எபேசியர்ல பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரத்தை அவித்து போடத்தக்கதாய், அணைத்து போடுறது அப்படிங்கிறது அந்த வார்த்தை. அதே வார்த்தையை இங்க பயன்படுத்துறார் இல்லைங்களா? அப்ப இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா
நிறுத்துவதற்கான உறுதியான நடவடிக்கை எடுத்தல் என்று சொல்லி அர்த்தம். ஒரு நடந்துகிட்டு இருக்கிற காரியத்தை நம்ம உறுதியா முடிவெடுத்து நிறுத்துறதுக்கு சமானம் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அடக்குதல் அப்படிங்கிற வார்த்தையும் அது காட்டும். மூச்சு திணறடித்தல் இல்ல, ஒரு காரியம் நம்மள நடக்கிற காரியத்தை உடனடியா நிறுத்துறதுக்கு பார்க்கறது, தீர்மானத்தோடு அது வேண்டான்னு நிறுத்துறதுக்கு பார்க்கற செயல் தான் அங்க நமக்கு தெசலோனிக்கேயர்ல சொல்றது. 5 ஆவியானவரின் அனலை அணைத்து போடாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த வார்த்தை அதைத்தான் நமக்கு காட்டுகிறது. சரி, பவுல் சொன்ன அந்த தெசலோனிக்கேயர்ல சொன்ன அந்த வார்த்தை அது எதை குறித்து பவுல் பேசுறாரு? அங்க சில அதை எதை குறித்து பேசுறார் அப்படிங்கிற பொழுது அது தீர்க்க தரிசன வரத்தை குறித்து பவுல் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சிலர் கருதுறாங்க. பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20 to 22 வசனம் முடியும் நம்ம பார்த்தோம்னா, தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லி சொல்றத பார்க்க. அப்ப 19ஆம் வசனத்துல சொன்ன அந்த ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை தீர்க்க தரிசன வரத்தை குறித்து சொல்லுகிறார் பவுல் அப்படின்னு சொல்லி பலர் கருதுகிறாங்க இல்லைங்களா. ஆனா 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பொதுவாக பேசப்பட்டதாகவே அது இருக்கிறது இல்லைங்களா. அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய குறிப்பான செயல்பாட்டை பற்றி மட்டும் அங்க பேசல. அதாவது தீர்க்க தரிசனத்தை மட்டும் அப்படி அணைத்து போடாதீங்கன்னு சொல்லல. பொதுவா பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் அனைத்தையும் குறித்து அங்க அது பேசுகிறது, எல்லா வரங்களை குறித்தும் பேசுகிறது இல்லைங்களா. அது அணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி அங்க பேசுறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப 20ஆம் வசனத்துல தீர்க்க தரிசனத்தை குறித்து பவுல் அங்க பேசினா கூட இங்கே இது பொதுவாக பேசப்படுகிற ஒரு காரியம்தான். எந்த ஒரு வரமும் அணைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது, ஆவியானவருடைய எந்த செயல்பாடுகளையும் மனிதன் தடைபற்ற வேலையை செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்றாரு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அதுக்கு நமக்கு பொருந்தி போறதா இருக்கும். இந்த நெருப்புங்கிற வார்த்தை வெறும் அந்த இடத்துல மட்டும் தீர்க்க தரிசன வார்த்தை மட்டும் பவுல் பேசல இல்லைங்களா. இப்ப நெருப்பு பரிசுத்த ஆவியானவருக்கு உருவமாக வேதத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம் பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் பாருங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி சொல்லுகிறதுப்பா. பரிசுத்த ஆவியானவரை அக்னிக்கு, அந்த நெருப்புக்கு இங்க ஒப்பிடுகிறத நம்ம பார்க்கலாம். அதோடு கூட அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே நாள்ல நடந்த சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தருளுகிற பொழுது அங்க சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, அக்னிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிற பொழுது இந்த அக்னிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதோடு கூட அப்போஸ்தலர் 18 நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 18:25 பார்க்க, அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போல்லாவை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லுகிற பொழுது ஆவியில் அனலுள்ளவனாய் என்று சொல்லி சொல்ற வார்த்தை பாருங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவரை நெருப்புக்கு இங்க ஒப்பிடுகிறத பார்க்கிறோம். ஆகவே 1 தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்ட வார்த்தை அது தீர்க்க தரிசன வரத்தை மட்டும் சொல்லுகிறது அல்ல. அங்க தீர்க்க தரிசன வரத்தை மட்டும் சொன்னாலும் கூட அது பரிசுத்த ஆவியானவருடைய பொதுவான காரியத்தை இல்லைங்களா, அனைத்து காரியத்தையும் அது குறிக்கிறதாகவே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்களா, அவர் கொடுத்த அந்த வரத்தை பெற்றவர்கள் அந்த வரத்தை சபையிலே செயல்படுத்துறதுக்கு அந்த அனுமதி மறுக்கப்படுகிற பொழுது அங்க பரிசுத்த ஆவியானவர் அணைக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்க.
தெசலோனிக்கே சபையில அதுதான் நடந்தது இல்லைங்களா. அங்க அனுமதி மறுக்கப்படுகிற பொழுது அங்க கடவுள் செய்ய நினைக்கிற காரியங்கள், அங்க சில விஷயங்கள் அங்க தடைபடுகிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப பாருங்க, அப்ப பரிசுத்தாவியானவர் அருளி அந்த வரத்தை பெற்றவர்கள் அந்த வரத்தை சபையில செயல்படுத்த அந்த அனுமதி மறுக்கப்படுகிற பொழுதோ, அல்லது அவங்க சொல்ற காரியங்கள் அங்க புறக்கணிக்கப்படுகிற பொழுதோ இல்லைங்களா, அங்க பரிசுத்தாவியானவருடைய அந்த வெளிச்சமும் நெருப்புமான வல்லமை அணைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அதுதான் நடக்கும் இல்லைங்களா. அதோடு கூட சபையினுடைய வளர்ச்சியும் அங்க தடைபடுகிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப தொடர்ந்து நடைபெற்று வருகிற அந்த செயலை தடை போடுதலை குறித்து பவுலுங்க பேசுறார். தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயலை நம்ம தடை போடுற வேலைதான் அவிழ்த்து போடுகிறது. ஆவியை அவிழ்த்து போடாத இருங்கள் என்று சொல்லி சொல்றார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் அணைக்கப்படக்கூடிய ஒரு நெருப்பு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இல்லைங்களா. இப்ப பவுலுடைய தெசலோனிக்கேயர்ல சொல்ற அந்த வார்த்தையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த செயலை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றார். உங்களுடைய அந்த நடவடிக்கையை நிறுத்துங்க. நீங்க ஆவியானுடைய அந்த காரியத்தை அணைக்கிறதுக்கு பாக்குறீங்க, அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றார். உங்களுக்குள்ள பரிசுத்தாவியனுடைய செயலை தடை செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார் இல்லைங்களா. அவருடைய வரத்தையும் அதன் மூலமாக வருகிற நன்மைகளை நீங்க வரவேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றார். வரவேறுங்க அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா. அதைத்தாங்க சொல்றார். சரி, நம்ம இதை பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு காரணம் இருக்கு. இப்ப பிரசங்கத்தை குறித்து சபையாருடைய பொறுப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது இங்க அதுக்குத்தான் நம்ம இதை பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா. பரிசுத்த ஆவியான அணைக்கப்படக்கூடிய ஒரு நெருப்புன்னு சொல்லி. இப்ப தேவனுடைய மக்கள் முதல்ல நம்ம இதுல பார்க்கிறோம். தேவனுடைய மக்கள் எப்போதும் தேவனிடம் மிகுந்த எதிர்பார்ப்போடு வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். கடவுளிடத்துல நம்ம வருகிற பொழுது மிகுந்த எதிர்பார்ப்போடு வர்றதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் சபையார் இல்லைங்களா. அப்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு வர வேண்டும் இல்லைங்களா. நமக்கு தெரியுது, வேதம் பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதலினால் எழுதப்பட்டு நம்முடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 40 மனிதர்களுக்கு மேல அவர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்களா. அப்ப அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது, அதை நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா. வேதம் பரிசுத்த ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டது இல்லைங்களா, அது போதுமானது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா. அது மட்டும் போதாது, நம்ம அதை நம்புறோம். இது பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்பட்டது வேதம்ன்றத நான் நம்புறோம் இல்லைங்களா. அது போதுமானது அப்படின்றதெல்லாம் நம்புறோம். ஆனா கர்த்தருடைய நாள்ல வேதம் பிரசங்கிக்கப்படுகிறதின் மூலமாக தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நம்ம கூடி வரும் இல்லைங்களா. வெறுமனே வேதம் பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்பட்டதுன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தா போதாது. அந்த வேதத்தின் மூலமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பிரசங்க நேரத்துல நம்மோடு கூட பேசுகிறார். ஆகவே அந்த வார்த்தையை நாம் மிகுந்த கவனத்தோடு கேட்க வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு கூட நாம் கூடி வர வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். அது நமக்கு ரொம்ப அவசியம். இப்ப கேட்கறதுல ஒரு வாஞ்சை இருக்கு இல்லைங்களா. ஏன் வேதம் பரிசுத்தாவினால கொடுக்கப்பட்டது அப்படின்ற சத்தியம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? அந்த வேதத்தின் மூலமாகத்தான் ஓய்வு நாள் அன்றைக்கு பிரசங்க நேரத்துல பரிசுத்தாவியானவர் அந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்தி என் வாழ்க்கையில என்னை ஆசீர்வதிக்க போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப ஒரு வாஞ்சை இருக்கு இல்லையா, கேட்கறதுல ஒரு வாஞ்சை. அப்படி அந்த வாஞ்சை இருக்கிற பொழுது அங்க என்ன இருக்கும்? ஒப்பு கொடுக்கறதற்கு ஒரு ஆயத்தம் இருக்கும். இந்த வார்த்தையை வாஞ்ச அதை கேட்கணும், அது கடவுள் நம்மோடு பேசுறார், அதுக்கப்புறம் அதுக்கு ஒப்பு கொடுக்கணுன்ற அந்த ஆயத்தத்தோடு வருது. அந்த வார்த்தை வர வார்த்தை நான் கேட்டு அதுக்கு அப்படியே கீழ்ப்படிவேன் அப்படி. அந்த ஒப்பு கொடுக்கறதுக்கான ஆயத்தம் நமக்கு வேணும். அதோடு கூட கீழ்ப்படிவதற்கான தீர்மானத்தை உடையவர்களாகவும் நம்ம வர வேண்டியது அவசியம் இல்லைங்களா. வாஞ்ச இருக்கணும், ஒப்பு கொடுக்கறதுக்கு ஆயத்தம் இருக்கணும், கீழ்ப்படிவதற்கான தீர்மானத்தை உடையவர்களாக நாம் வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லையா. அப்போ இப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்னு பாருங்க. அப்ப வாஞ்ச வேணும்,
இல்ல ஒப்பு கொடுக்கறதுக்கான ஆயத்தம் வேணும், கீழ்ப்படிவதற்கான தீர்மானம் வேணும். அப்படி நாம் சபைக்கு பிரசங்கத்தை கேட்பதற்கு கூடி வர வேண்டியது அவசியம். கடவுளுடைய வார்த்தை கேட்கறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு கூடி வர வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இதைத்தான் பேதுரு அழகா சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் என்று சொல்லி சொல்றேன். அப்படி வாஞ்சையோடு கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு வரணும்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்படி இருக்கணும் நம்ம. அடுத்து யாக்கோபுல பாருங்க, 1:21 யாக்கோபு சொல்லும்போது சொல்ற வார்த்தை பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றார். உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்றார். அப்ப ஒரு பிரசங்கி தன்னுடைய சபையாருடைய பங்களிப்பாக அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? சபை போதகர் விசுவாசிக்கிட்ட இல்ல அவங்களுடைய பங்களிப்பாக எதிர்பார்ப்பது என்னன்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கடவுளுடைய அந்த வார்த்தைய கேட்கணுங்கிற ஒரு பரிசுத்தமான தீர்மானத்தை தான் இல்லைங்களா? அதுதான் ஒரு பிரசங்கி சபையார்கிட்ட எதிர்பார்க்கும். அப்படியே சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். சிலருக்கு துக்கம் துயரம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், மனவழி இருக்கலாம், இல்லை இந்த குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் இந்த உலகத்துல பல பிரச்சனைகள் இருக்கும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இல்லைங்களா, கடவுளுடைய வார்த்தைய கேட்கணுங்கிற ஒரு பரிசுத்தமான தீர்மானம் நமக்கு வேண்டும். ஏன்னா அதுல இருந்துதான் நமக்கான ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது, நமக்கான ஆறுதல் கிடைக்க போகிறது, நமக்கான சமாதானம் கிடைக்க போகுது, நமக்கான தேர்தல் கிடைக்க போகுது. எல்லாமே அங்கதான் கிடைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப சூழ்நிலைகளை காட்டியோ மற்ற காரியங்களை காட்டியோ கடவுளுடைய வார்த்தைய கேட்பதுல இருந்து விலகி போயிடக்கூடாது. அப்படி செய்வது பரிசுத்த ஆவியானவரை அணைத்து போடுகிற செயல் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்ப இந்த விதமான எதிர்பார்ப்போடு தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும்ங்கிற அந்த உண்மையான விருப்பத்தோடு வருகிற அந்த மக்கள் பிரசங்கி பேசுகிற பொழுது, போதகர்கள் பேசுற பொழுது அந்த வார்த்தை அவங்களுக்கு ஈஸியா அவங்க எடுத்துக்க முடியும். அதாவது புரியவே மாட்டேங்குது, அது ரொம்ப கடினமா இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மாதிரி இருக்கிறான் அந்த மனிதன், அந்த மாதிரி இருக்கான். அவனுக்கு எந்த வாஞ்சியும் இல்லை, ஒப்பு கொடுக்கணுங்கிற ஆயத்தம் இல்லை, இல்ல அதுக்கு கீழ்ப்படியணுங்கிற தீர்மானம் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆகவே அவனுக்கு அந்த வார்த்தையை பறித்தெடுக்க முடியல இல்லைங்களா? அந்த விதமாக வருகிற ஒரு மனிதனால இந்த வார்த்தைகள் உதிர்கிற பொழுது அவன் அப்படியே அதை பறித்து எடுத்துக்கொள்வான். அது ரொம்ப லகுவா இருக்கும் அவனுடைய வாழ்க்கையில. ஏன்னா அவன் வாஞ்சியோடு வந்தவனாச்சு. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தான் ஆயத்தம் இருக்கிறதே, எல்லாம் ஒப்பு கொடுக்கணும் அந்த வார்த்தைக்குன்ட்டு. இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படியணும்னு அந்த தீர்மானத்தோடு அவன் இருக்கிறானே, அப்ப அது வார்த்தை பறித்து கொள்வதற்கு ரொம்ப லகுவாக மாறிவிடும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸ்பர்ஜன் இதை குறித்து சொல்லும் போது சொல்ற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்பர்ஜன் தன் காலத்துல கடவுளால் பயங்கரமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதர், தேவ மனிதர் சரிங்களா? அவர் பிரசங்கிக்கிற பொழுது அங்க என்ன நடந்தது தெரியுங்களா? வார வாரம் மக்களுடைய கூட்டம் அதிகரித்து 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 சபை கட்டடம் பத்தாம வாடகை கட்டடத்துக்கு போய், வாடகை கட்டடமும் நம்பி போய், புதுசா ஒண்ணு கட்டி அதுவும் நம்பி போய், இப்படி அதுக்கு பின்னாடி சபைக்கு வந்துகிட்டு இருக்கிற அந்த சபையார் இருக்கிறாங்க பாருங்க, இந்த அங்கத்துவர், அவங்க கிட்ட கேட்டு இந்த வாரம் நீங்க சர்ச்சுக்கு வர வேண்டாம்னு கேட்கற அளவு இருக்கு. புதியவர்களுக்கு இடத்த கொடுங்க, அடுத்த வாரம் நீங்க வாங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஆத்துமாக்கள் நம்பி வழிய ஆரம்பித்தது அவருடைய நாட்கள். ஏன்னா வர வேண்டாம்னு சொன்னா வர வேண்டாம்னு அர்த்தம். இன்னைக்கு இடம் இல்லை, இன்னும் கட்டணும், அதெல்லாம் வேலை போகணும், அதனால இந்த வாரம் நீங்க அவங்களுக்கு இடம் கொடுங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய ஊழியத்துல அந்த அளவுக்கு கடவுள் கிரியை செய்தார் இல்லைங்களா? அப்படிப்பட்ட மனிதர் சொல்ற வார்த்தை பாருங்க.
சொல்றாரு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதுல நான் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறதுல நான் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறேன், ஆனா அதுக்குரிய பெருமையை ஒருபோதும் நான் எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்றார். அதுக்குரிய பெருமையை நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னு சொல்றாரு, ஒரு பிரசங்கிக்கு பெரிய அனுகூலம் உண்டு. அது என்ன அப்படின்னு சொல்றார். என்னன்னா, கேட்க வேண்டும்ங்கிற உறுதியான விருப்பத்தோடு மக்கள் வருகிறார்கள். சரிங்களா? கேட்கணும்னு வராங்க, அவங்க விருப்பத்தோடு வராங்க, ஆசீர்வதிக்கப்படணுங்கிற எதிர்பார்ப்போடு வருகிறார்கள். இல்லைங்களா? அதனால ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாரு. எதிர்பார்ப்போடு வருகிறார்கள். சபை எதையும் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னா, அது சிறந்த பிரசங்கியாரிடத்திலிருந்து வந்தாலும் கூட பொதுவாக எதையும் பெற்றுக்கொள்ளாது என்று சொல்லி சொல்றாங்க. வர மக்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இங்க வந்தாங்கன்னா, மிகச்சிறந்த பிரசங்கியாராக இருந்து ஒருவன் பிரசங்கித்தா கூட அந்த மனிதர்கள் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். ஆனா தாங்கள் கேட்கிறத வாழ்க்கையில பயன்படுத்தணுங்கிற ஆயத்தத்தோடு இருக்கும்போது அவர்கள் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி ஸ்பர்ஜன் சொல்றார். இல்லைன்னா பெற்றுக்கொள்ள. நான் இப்படி இத்தனை பேரை நான் ஆதாயப்படுத்தினேன்னு சொன்னா, அங்க வந்தவன் கேட்கணுன்ற அந்த விருப்பத்தோட வந்துடுது. அதனால அந்த வெற்றியை நான் எடுத்துக்க முடியாது. இல்லைன்னா நான் எவ்வளவு திறமையாக பிரசங்கித்திருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதுவும் நடந்திருக்காதுன்னு சொல்றாரு. இல்லைங்களா? அப்போ அப்படி சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, பிரசங்கிகளான நம்முடைய பணி வேலை சபையாருடைய நிலையை பொறுத்து நன்மைக்கு ஏதுவாகவோ தீமைக்கு ஏதுவாகவோ பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அந்த சபையினுடைய நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் இந்த ஊழியக்காரனுடைய சபை போதனுடைய வேலை நன்மைக்கு ஏதுவாகவோ அல்லது தீமைக்கு ஏதுவாகவோ மாறும் என்று சொல்லி பார்க்கணும். ஏன்னா சபையாருக்கு அதுல வாஞ்சை இல்லைன்னா அங்க பரிசுத்த ஆவியானவர் செயல்பாட்டை நிறுத்தி விடுவார். அது அந்த பிரசங்கியாரை தாண்டி மக்களுக்கு போகாது. இந்த பிரசங்கியார் தயாரிக்கிற பொழுது அது அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், பேசுகிற பொழுது அவருக்கு ஆசீர்வாதமா இருக்கும், இந்த போதகருக்கு ஆசீர்வாதம். அதை தாண்டி அங்கு சபையாருக்கு எந்த வேலையும் செய்யாது அவங்களுடைய வாழ்க்கையில். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அங்கு செயல்பட மாட்டார். அவர் உயிரற்ற சடலத்தை போலதான் அவருடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்றார். இது சொன்னது யாரு? சாதாரண மனிதனா இருந்தவர் இல்லை. வரலாற்றுல திரும்பி பார்த்து அத்தனை 1 கோடிக்கு மேல அவர் அநேகருக்கு செய்திருக்கிறார். கடவுளுடைய பணியை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர் சொல்ற வார்த்தை தான். சரிங்களா? அப்ப இதுக்கு மாறா எந்த சபையில எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லையோ அங்க பிரசங்கம் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமும் கடினமான ஒரு செயலா மாறி. சரிங்களா? இந்த எதிர்பார்ப்புலாம் இல்லாத மக்கள் மத்தியில பேசணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப வருத்தமா இருக்கும், கடினமா இருக்கும். அது வேலை ரொம்ப கஷ்டமா போயிடும். சரிங்களா? அதோடு கூட எந்த ஒரு சபையில இந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லையோ அங்க பிரசங்கத்தை கவனிக்கிற அந்த மக்களுடைய முகத்துல ஒரு சிரிப்பு இருக்காது, ஒரு புன்னகையே இருக்காது. அப்படியே உட்காந்துருப்பாங்க. பணத்தை வச்சிருப்பாங்கல்ல, அப்படியே உட்காந்துருப்பான். ஏன்னா அந்த வார்த்தை வரும்போது அவனுக்கு ஒரு ஆறுதல் வராது, ஒரு சந்தோஷம் கிடைக்காது, எது கிடைக்காது. அவனுடைய கண்ணுல கண்ணீர் இருக்காது. சமாதானமான கடவுளுடைய வார்த்தை வருகிற பொழுது, கடவுள் நம்மை நேசித்த விதங்கள் வருகிற பொழுது நமக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். இல்லைங்களா? இன்னொரு புறத்துல ஆண்டவருடைய அந்த அன்பை பார்க்கிற பொழுது ஆனந்த கண்ணீர் வரும். இன்னொரு புறத்துல நம்முடைய பாவங்கள் அங்க பேசப்படுகிற பொழுது நமக்கு மனம் திரும்புதலின் கண்ணீர் வரும். இல்லைங்களா? இதெல்லாம் நடக்கும். இல்லைங்களா? அப்புறம் அந்த வார்த்தையை ஆமோதிக்கிறதான ஒரு தலையசைவையும் அங்க பார்க்க முடியாது. இல்லைங்களா? இந்த வார்த்தை பேசப்படுதுன்ட்டு அதுக்கு இசைந்து தலையெல்லாம் அசைக்கிறாங்கல்ல, சும்மா அசைச்சிட்டு இருக்கிறது இல்லை, இந்த வார்த்தையின் அடிப்படையில அசைக்கிறது. இல்லைங்களா? அது உணர்த்தப்பட்டு அசைக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. இல்லைங்களா? இப்போ ஒரு அனலற்ற நிலைமை தான் அங்க இருக்கும் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? எந்த ஒரு அனலும் அங்க இருக்காது. இல்லைங்களா? அங்க எந்த விதமான பசியோ தாகமோ ஏக்கமோ எதிர்பார்ப்போ இருக்காது. இல்லைங்களா? அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில தேவனுடைய வசனம் எந்த விதமான வரவேற்பையும் பெறாது என்று சொல்லி பார்க்க. அவங்களுடைய அந்த இருதயத்தினுடைய அந்த குளிர்ந்து போன தன்மையினால தேவனுடைய ஆவியானவர் அணைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இல்லைங்களா? பிரசங்கத்துல சபையாருடைய பங்கு என்ன?
அப்ப அங்க பரிசுத்த ஆவியானவர் அணைக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்க. பெக்கருங்கிற ஆண்டனுடைய மனிதர் அவர் சொல்லும்போது, ஒருவர் நெருப்பை தண்ணீரை ஊற்றி லகுவாக அணைத்து விடலாம். தண்ணி எரியற நெருப்புல தண்ணி ஊத்தணும்னா அணைஞ்சிரும், சரிங்களா? அணைச்சிடலாம். ஆனா ஊற்ற தண்ணீரை நிறுத்தினால் மட்டும் நெருப்பு திரும்ப எரிந்து விடாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஊத்திட்டு இருக்கிற தண்ணீரை நிறுத்திட்டோம்னா நெருப்பு மறுபடியும் எரியாது, அணைச்சது. அதை நம்ம மறுபடியும் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்ற, நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி பரிசுத்த ஆவியானவரை நம்ம அணைத்து விடும்போது நாம் ஏற்படுத்திய பாதிப்பை சரி செய்யறதுங்கிறது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றாரு. நம்ம பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு அதை திருப்ப அதை சரி செய்யணுங்கிறது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. நம்ம மனம் திரும்புதலோடும் தேவன் தன்னுடைய செயலை உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற கதறுதலோடு அந்த கதறத தவிர வேற எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்றோம். அப்ப வாழ்க்கையில நாம செய்த காரியங்கள், சரிங்களா, பரிசுத்தாவியை அணைச்சு போடுற காரியம் செய்தா நம்ம அதை சரி செய்யறது அவ்வளவு சுலபம் அல்ல. அணைக்கிறத டக்குன்னு அணைச்சிடலாம். ஒழுக்கக்கேடான நடவடிக்கைகள் செய்து அணைச்சிடலாம். தாவீதுடைய வாழ்க்கையில பாக்குறீங்களா, தப்பு செய்து அந்த காரியத்தை செஞ்சார். ஆனா அதை சரி செய்கிற பொழுது 51ஆம் சங்கீதத்துல என்ன விதமாக கதறுகிறார்னு பாருங்க. அதை உடனடியா சரி செய்திட முடியுமா? தன் பாவத்தை ஆழமாக உணர்ந்து, பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாதே ஆண்டவரே, லட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடு அப்படின்னு கதறுகிற காரியத்தை செய்தார், சரிங்களா? அதைத்தான் இங்க எனக்கு பெக்கர் சொல்றார். நம்ம அணைக்கிறது ஈஸி இல்ல, அணைக்கிறத நிறுத்திட்டா திருப்ப அணைச்ச நெருப்பு எரியாது. இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியத்தை நிறுத்திட்டு நாளைக்கு நான் ஆயத்தத்தோட உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா இல்லை, நான் ஏற்கனவே என்ன கேடுகள் விளைவித்திருக்கிறேன், ஆண்டவர் எந்த அளவுக்கு துக்கப்படுத்திருக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லி, ஆண்டவரே நான் துக்கப்படுத்தின காரியமாக அணைத்து போடுகிற மாதிரியான காரியத்தை செய்தது தவிர அதனால நான் தான் ஆசீர்வாதத்தை இழந்து போய் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறேன், என்னை மறுபடியும் உயிர்ப்பியும் ஆண்டவருடைய வாழ்க்கையில நீர் செயலாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல மனம் திரும்புதலோடு போகுவார். அப்பத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய செயல்பாட்டை நாம் பார்ப்போம். இப்ப தேவனுடைய மக்களாக பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டை தடை செய்கிற எல்லா விதமான மனநிலைகளிலும் செயல்பாடுகள்ல இருந்து நாம் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாட்டை தடை செய்யற எல்லா மனநிலை இல்லைங்களா செயல்பாடுகளை நாம் நம்மை விலக்கி பாதுகாத்துக்கணும். ஏன்? அவர் நம்முடைய தேற்றரவாளன், நமக்காக கொடுக்கப்பட்டவர். அவரை நம்ம துக்கப்படுத்துகிறதோ அணைக்கிற வேலையை செய்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. நீங்க பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்றதா சொல்லலாம், ஆனா எதுவுமே கேட்கப்படாது. அந்த இதுல எதுவுமே ஒரு உணர்ச்சியே இருக்காது, இல்லைங்களா? உணர்ச்சி இல்லாத காரியங்கள் மாதிரிதான் அது இருக்கும், இல்லைங்களா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறதுனால நாம் அவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடிக்கு கவனமா இருக்க வேண்டியது அவசியம், இல்லைங்களா? அதோடு தேவன் பேச விரும்புகிற மக்கள் நாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கர்த்தருடைய நாள்ல நாம் கூடி வரணும். ஓய்வு நாள்ல அந்த விதத்துல கூடி வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும். கர்த்தர் நம்மிடம் பேசணும்னு விரும்புறார் இல்லையா? உலகத்திட்டையா பேசுறதுக்கு நாளை உருவாக்கி நாம் கர்த்தருடைய மக்களாக நம்மிடத்துல பேச வேண்டும் என்று ஓய்வு நாளை கொடுத்து அந்த நாள்ல தம்முடையவர்களோடு ஆண்டவர் பேசுறார். அந்த உணர்வோடு நாம வர வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு வருகிற பிரசங்கத்துல சபையாருடைய பங்களிப்பு இதுதான். அப்ப நாம ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னா அங்க நம்ம எதையும் காண மாட்டோம். இப்ப ஏனோ தானோன்னு சபைக்கு வருகிறது, ஆராதனையில இருக்கிறது, போகிறது, எந்த வார்த்தையும் கேட்காம இருக்கிறது, எதிர்பார்ப்பு இல்லை, எந்த பசியோ தாகமோ அதெல்லாம் எதுவும் இல்லாத ஒரு மனிதனுக்கு அவன் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவனாக, அவருடைய செயலை அணைக்கிறவனாக அவன் மாறி விடுகிறான் சொல்லி பார்க்கலாம். நமக்காக கொடுக்கப்பட்டவரை நாம் இந்த விதமாக செய்வோம் சொன்னா நாம் என்ன விதமான ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம் அப்படின்னு பார்க்கலாம். அதை செய்யறதுக்கு வாழ்க்கை இருப்பான், மனம் திரும்புதலுடைய காரியத்தை செய்யறதுக்கு பார்க்க.
இப்ப பிரசங்கிக்கப்படுற அந்த வசனத்தின் மீதான வழக்கத்துக்கு மாறான தாகமும் வழக்கத்துக்கு மாறான ஆத்மால உருகிறதும் தான் நம்முடைய வாழ்க்கையில எழுப்பதனுடைய முதல் அடையாளம். நீ ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு மாறா வாழ்க்கையில தாகம் வசனத்து மேல வருது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அந்த வசனத்தை கேட்கும்போது ஆத்மாவுல ஒரு மாற்றம் உண்டாகிறதுன்னா அங்கதான் நீ வாழ்க்கையில செயல்படுது, பரிசுத்தாவின் செயல்படுறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. பேதர் சொல்ற மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த தாய்ப்பாலை நாம் தடை செய்யவே முடியாது இல்லைங்களா? பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காம விட்டுற முடியுமா? எந்த சாப்பாடையும் கொடுக்க முடியாது இல்லைங்களா? அந்த பால் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை தடை செய்யவே முடியாது இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அது மேல அந்த குழந்தை ஒரு உள்ளுணர்வான தாகத்தை அது கொண்டு இருக்கும் என்று சொல்லி பார்க்கங்களா? அது நாடும். அது மாதிரிதான் பரத்துல இருந்து புதிதாக பிறந்த ஆத்மாவும் புதிதாக பிறந்த எழுப்புதல் அடைந்த சபையும் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தாகம் கொண்டு இருக்கும் கடவுளுடைய வார்த்தை இல்லைங்களா? அதை தடை போடவே முடியாது. அப்படி அது ஏங்கி நின்றுகிட்டு இருக்கும் இல்லைங்களா? குழந்தைக்கு பால் கொடுக்குற பிறந்த குழந்தைக்கு பால் தாய்ப்பால் கொடுக்கறத அப்ப ஸ்டாப் பண்ணா அந்த குழந்தை செத்துரும் இல்லைங்களா? இந்த பால் ரொம்ப அவசியமானது. அது மாதிரிதான் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படி தாகமுடையவர்களாக இருப்பாங்க. அதான் பேதுரு சொல்றார், நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகள் போல களங்கமில்லாத திருவசனமாகி ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள்னு சொல்றார் இல்லைங்களா? அப்ப அது அழிந்து போகாத ஆத்மாவினுடைய ஆகாரமும் ஊட்டச்சத்துமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க அந்த வசனம். நம்ம அழிஞ்சு போகாத ஆத்மாவுக்கு அதுதான் ஆகாரம் ஊட்டச்சத்துமா இருக்கு இல்லைங்களா? அப்ப அது மேல நம்ம ஒரு தடை இல்லாத தாகம் கொள்ளணும் இல்லைங்களா? அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? மரித்து போன ஆத்மாக்கள் மத்தியில அதோடு மரித்து போன அந்த சபைகள் மத்தியில பிரசங்கிக்கப்படுற வார்த்தைகள் மீதான அந்த தாகம் கொஞ்சம் கூட காண முடியாதுன்னு சொல்லி பார்க்க. பசி இருக்காது, தாகம் இருக்காது. ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில அப்படி இருக்காங்க? ஏனோ தானோன்னு செய்தி கேட்டு எங்கேயோ உட்காந்து இருக்கிறாங்க இல்ல? ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சு, ஃப்ளைட்ல போயிட்டு இருந்தா ஃப்ளைட்ல ஏதாவது கோளாறு ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்க இருந்து மெல்ல வந்து சொல்லுவாங்க, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சீட் பெல்ட் போட்டதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்பட்டுருச்சு, நீங்க பயப்பட வேண்டாம். அவன் நீ ஆகி போச்சுனாலே எல்லாருக்கும் பீதி வந்துடும், பயப்பட வேண்டாம், நாங்க முயற்சி செய்யறோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஏன் பயம் வந்துடுது அவங்களுக்கு? ஏன்னா நம்முடைய உயிர் போயிடும், இனிமே பார்ப்போமா பார்க்க மாட்டோமா குடும்பத்தையெல்லாம் என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பயங்கர ஒரு பயமும் பதட்டமும் ஆர்வமும் எப்ப என்ன நடக்கும், அது கரெக்டா இறக்கிடுவாங்களா இறக்க மாட்டாங்களான்னு எவ்வளவு இதோட இருப்பாங்க பாருங்களா? கடவுளுடைய வார்த்தைக்கு இந்த உலகத்துல உயிர் போயிருந்ததுக்கே அவள்னா அழிவில்லாத ஆத்மா என்றென்றைக்கு நரகத்துல அழியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதைத்தான் பேசுறாரு, அதுக்கான ஆகாரத்தை கொடுக்குறாரு. அதுல இருந்து இப்ப எவ்வளவு தாகத்தோடு அது கேட்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது மரித்து போன ஒரு சடலம். அந்த அதுக்கு எதுவுமே உணர்வே இருக்காது, அது எந்த உணர்வும் இருக்காது பாருங்க. அப்ப பசியை தீர்த்து கொள்வதற்காக இந்த விதமான மரித்து போன மாதிரி இருக்கிற மனிதன் வரமாட்டான். ஏன்னா பசியை தீர்த்துக்கிறதுக்காக வரமாட்டான், ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காகவே அவர்கள் வருவாங்க. சபைக்கு போகணுமே ஞாயிற்றுக்கிழமையானாண்டு ஒரு கடமையை நிறைவேற்றின்னு தான் வருவாங்களே தவிர பசியோடு வரமாட்டார்கள் இல்லைங்களா? அவனுக்கு பசி இல்லை, ஆகவே அவனுக்கு விலை உயர்ந்த பிரியாணியை கொண்டு போய் கொடுத்தாலும் அவனுக்கு என்ன வராது, அவனுக்கு அதில் ஈடுபாடு இருக்காது. நீங்க வயிறு ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே வாந்தி வர மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவன்ட்ட கொண்டு போய் இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப விலை உயர்ந்த காஸ்ட்லியான பிரியாணி, நாங்க சாப்பிடுங்க இப்பவே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா அவன் சாப்பிடுவானா? அவனுக்கு அது வாந்தி கொமட்டிக்கிட்டு வர மாதிரி இருக்கும், விட்டா போதும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவனுக்கு பசியோ தாகமோ இல்லை.
ஆனா பசியா தாகமா இருக்கிறவன்ட்ட பழைய வரையும் ஊறுகாயும் கொடுத்தா கூட ஒரு வாரமா உட்காந்து என்ன பண்ணலாம், மடக்கு மடக்குன்னு கரைச்சி குடிச்சிருவாங்க. ஏன்னா பசி அந்த மாதிரி இருக்குது. இந்த வயக்காட்டுல எல்லாம் வேலை செய்யறீங்களா பாத்துருக்கீங்களா? காலையில இருந்து வேலை செஞ்சுட்டா 4 மணிக்கே போயிட்டு வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அப்படிதான் சாப்பாடு. மீனவனை பாருங்க, ஒரு கோசியில தண்ணி ஊற்றிட்டு கடலுக்குள்ள போயிடுறாங்க. நடுக்கடல்ல இருந்துக்கிட்டு படக்குன்னு அந்த கஞ்சி எடுத்து கரைச்சி உடனே குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிரியாணி சாப்பிடலாம். அந்த மாதிரி பசி, இந்த பசியினுடைய கோரம், அதனால அவங்களுக்கு அந்த சாப்பாடு இல்லைங்களா. இப்ப பாருங்க, பசியை தீர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி மனுஷன் வரமாட்டான். அவன் கடமையை நிறைவேற்றுவதற்காகவே வருவான். சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னு. இப்ப இந்த உன்னதமான இந்த தாக்கத்தை உண்டு பண்ணுகிற சக்தியும் கூட அவருடைய காதுல பலன் இல்லாம தான் விழும். மிகப்பெரிய உன்னத தாக்கத்தை உண்டு பண்ற சக்தியும் கடவுளுடைய சக்தியும் வந்தா கூட அந்த மனிதனுடைய காதுல அது பலன் இல்லாததாகத்தான் விழும் என்று சொல்லி பார்க்கிறேன். அங்க எந்த உருக்கமும் இருக்காது, அங்க கீழ்ப்படிதல் இருக்காது. இல்லைங்களா? பிரசங்கம் பண்ற முறையில ஏதாவது மாற்றம் வந்ததுனாதான் கொஞ்சம் அப்படி பொறுமையா கேட்பான். ஏதாவது நான் ஒரு வித்தியாசமா சொல்லணும், சொன்னாதான் என்னமோ சொல்றாங்களே, கதை சொல்ற மாதிரி என்னமோ சொல்றாங்களேன்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க. இல்லைங்களா? அது வரைக்கும் அது வராது. இல்லைங்களா? ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் ஒரு மரித்து போன மாதிரியான நிலையில இருக்கிறான். சில நேரத்துல பிரசங்கியினுடைய அந்த பிரசங்க சாமர்த்தியத்தினால சிலருடைய கண்கள்ல கண்ணீர் வர வச்சிடலாம். இல்லைங்களா? ஆனா பாதிப்பு உண்டு பண்ணுகிற சக்தியும் அவனுடைய இருதயத்துல போகாது. இல்லைங்களா? ஏதோ ஒண்ணு சொல்லி நீ இப்படி இருக்கிறாய அப்படின்லாம் சொல்லி அழுக வச்சிடலாம். ஆனா அந்த சக்தியும் அவனுடைய வாழ்க்கையில போய் எந்த பிரிவும் செய்யாது அப்படிங்கிறத மாத்திருக்காரு. இதே நேரத்துல உயிருள்ள சபையில இது தலகீழா இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு மக்களுடைய இருதயம் உடனே திறந்து கொள்ளும் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? உயிருள்ள சபையில அப்படி ஆண்டவருடைய பசுத்தாவியானவர் செயல்படுற அந்த சபையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு மக்களுடைய இருதயம் உடனே திறந்து கொள்ளும். எளிமையா ஒரு சத்தியத்தை சாதாரணமா சொன்னா கூட அதுல ஆத்துமாக்கள் உருகிறதற்கு உருகும். அந்த வார்த்தைக்கு உருகும். சாதாரணமா ஒரு விஷயத்தை பேசும்போது சத்தியங்களா பாருங்க, எல்லா சந்தர்ப்பத்திலையும் கூட அது ஆவலோடு அந்த வார்த்தைகளை அணைத்து கொள்ளும் சொல்லி பார்க்கணும். எப்ப பேசினாலும் வார்த்தைகளை அதை அணைத்து கொள்ற விதத்தில் இருக்கும் உயிருள்ள சபை. அதோடு கூட புதிய சந்தர்ப்பங்களுக்காக மக்கள் விருப்பமும் ஏக்கம் உடையவர்களாக இருப்பாங்க. வேற எதனா விசேஷமா வச்சு கடவுளுடைய வார்த்தைய சொல்லுவாங்களா, நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற நிலையில இருப்பாங்க. இல்லைங்களா? இப்ப வசனத்துக்கு ஒரு பேராவலும் இந்த மகிழ்ச்சியும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்படி அதை கேட்டு பருகுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நம்ம வரலாற்றுல பார்க்க முடியும். இல்லைங்களா? வரலாற்றுல அதை மக்கள் பார்த்தா, இன்றைக்கு இருக்கிற மக்களையும் அன்றைக்கு இருந்த மக்களையும் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இன்றைக்கும் நிறைய மக்கள் அப்படி இருக்காங்க, பசுத்தாவின் செயல்படுற சபை. இல்லைங்களா? இப்ப பாருங்க, அந்த மாதிரி வரலாற்றுல பார்க்கும்போது கூட்டத்தினுடைய அந்த ஆரம்ப நடவடிக்கை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேதத்தை திறந்து வாசிக்கப்படுது பாருங்க. வேத வாசி அதை வாசிக்கிற பொழுது அங்க வல்லமை செயல்பட்ட உங்களுடைய உள்ளத்தை அது உருக்குறத பார்க்க முடியும். பிரசங்கமே பண்ணாததுக்கு முன்னாடி வசனம் வாசிக்கிறாங்களா, அதை வாசிக்கும் போது நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படிங்கும் போதே அழுக ஆரம்பிச்சு. இந்த வார்த்தையே அவங்கள வேலை செஞ்சு பிரசங்கம் பண்றதா உருக்கமான இந்த காரியம் அப்படிலாம் இருந்திருக்கு. ஒவ்வொரு வசனமும் கவனமா பயபக்தியோடு வாசிக்கப்படும் போது மக்கள் ரொம்ப கவனத்தோடு கவனித்திருக்கிறார். வரலாற்றுல பார்த்தா அந்த மாதிரி இருக்கு. இல்லைங்களா? மௌனமா அப்படியே கண்கள்ல கண்ணீர் ததும்புறது. இல்லைங்களா? அப்படி இந்த வாசிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த வசனத்தை. இப்படிலாம் இருந்திருக்குது உயிர். அது மட்டும் இல்ல, ராத்திரி நேரத்துல மாலை ஆராதனைக்கு ஜனங்கள் வரும்போது இந்த தரிசு நிலமெல்லாம் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி நிலத்து வழியா வருவாங்க. இல்ல மலை புதர்கள்லாம் இருக்கு பாருங்க, அது வழியா கை விளக்க எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு மாதிரி எல்லாம் டார்ச் லைட்ல அந்த கை விளக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வெகு தூரம் பிரயாணப்பட்டு அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு வருவார்கள் சொல்லிட்டாங்க. அப்ப அன்னைக்கு இந்த வசதி இல்லாததெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல.
ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கணுங்கிறதுக்கு பல மைல் தூரம் அவர்கள் பிரயாசப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும் சபையாருடைய பங்கு என்ன பிரசங்கத்துல. வாழ்க்கையில எதுவுமே நீங்க அடைந்துட முடியாது. இப்ப இன்றைக்கு நம்ம அப்படி இருந்துடலாம், ஆனா ஏதேனும் ஒரு துக்கமான நேரத்துல எந்த ஆறுதலும் கிடைச்சிடாது இல்லைங்களா? அப்போ சொல்றது இல்லைங்களா, அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த மனுஷன் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கும். வாழ்க்கையில் ஊருப்பட்ட புலம்பல் இருக்கும் இல்லைங்களா? ஒன்னுலயும் கடவுளுடைய வார்த்தை செயல்பட்டதா பார்க்க முடியாது. இல்ல ஒரு ஒரு உலகத்தான் மாதிரி பயப்படுவான் இல்லைங்களா? ஏதேனும் நடந்தாதான் அவனுக்கு வெளிச்சம் வரும். கண்ணு அகழ்ந்து, அது வரைக்கும் கண்ணு மூடி இருக்கிற கண்ணு இப்போ அகழ்ந்துக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது அப்ப அந்த நேரத்துல அவன் ஆறுதலை தேடுவான், ஆனா ஆறுதலே கிடைக்காது. ஏன்? அவன்ல அந்த ஆவியானுடைய செயல்பாட்டை தடை பண்ணி அவனுக்கு தனக்கு தீங்கு வருவிக்கிற எல்லா வேலைகளையும் செய்து வைத்திருக்கிறான். அப்ப அவன் தேடுற நேரத்துல எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை அங்க பேசினாலோ சத்தியத்தை பேசினாலும் அவனுக்கு எந்த எடுபடுற வேலையும் செய்யாது இல்லைங்களா? அவனுக்கு உணர்வே இருக்காது. ஆனா மிகுந்த கவனத்தோடு கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஆஸ்வதிக்கப்பட்டு வருகிறவனுக்கு அவன் எல்லா சூழ்நிலையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்வான். இப்ப பிரசங்கத்துல சபையாருடைய பங்கு பார்க்கும் பொழுது நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம ஆயத்தத்தோடு வாஞ்சையோடு சபை கூடி வருதலுக்கு வர வேண்டியது அவசியம். வாஞ்சைன்னா காலையில 6 மணிக்கு வர வாஞ்சை இல்லை, அந்த வாரம் முழுவதும் இருக்கிற வாஞ்சை இல்லைங்களா? இல்லைன்னா நான் சொன்ன மாதிரிதான் இங்க கடவுளை கொச்சைப்படுத்துற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்ன அதுக்கு பதில் சொன்னீங்கனாலும் கடவுள் அதை ஏற்க மாட்டார். நீ எந்த பதிலையும் சொல்லவும் முடியாது சரிங்களா? ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நைட்டு ஃபுல்லா உக்காந்துக்கிட்டு தூங்காம இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி வேலை செய்யறது, ஆயத்தம் இல்லாம ப்ரிப்பேர் இல்லாம இருக்கிறது. இந்த உலகத்திலேயே ஒரு ரயிலுக்கு லேட்டா போனா ரயில் போயிடும் சரிங்களா? நமக்காக நின்றுகிட்டு இருக்காது சரிங்களா? நிற்காது. ஸோ பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம். கடவுள் நமக்கு கொடுத்த அந்த காரியங்களை நம்ம எந்த அளவுக்கு நேசிச்சு நடந்துக்கிட்டு வரோம். வாழ்க்கையில நம்ம பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துறோமா? நம்ம துக்கப்படுத்துகிறவர் யாருன்றத முதல்ல தெரிஞ்சு, நமக்காக கொடுக்கப்பட்ட தேற்றற வாழ நம்முடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டவரை நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய உதவிக்காக, நம்முடைய ஆறுதலுக்காக கொடுக்கப்பட்டவரை நம்ம துக்கப்படுத்தினா நம்ம ஆறுதலோடு இருப்போமா? நம்ம சமாதானத்தோடு இருப்போமா? இருக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டா, நமக்காக கொடுத்த தேற்றற வரத்தான் துக்கப்படுத்திட்டு இருக்கோமே இல்லைங்களா? ஒரு 2 மணி நேரம் சபை கூடல்ல உட்காந்துருக்கோம். அந்த 2 மணி நேரத்துல உட்காந்துருக்காங்க இல்ல, உலக கதை பேசுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்தா கூட பேசிக்கிட்டு இருக்கோம். எதையாவது பேசிக்கிட்டு அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது இல்லை, அவன் குடும்பத்துல என்ன கதை நடக்குது, அவன் கணவன் மனைவி என்ன பிரச்சனை, அதை சொல்றதெல்லாம் இனிமையா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வெக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்தவனுடைய வீட்டுக்கு கூட கதை இங்க சொல்றது, அதெல்லாம் கேட்க அருவருக்கு தள்ளுவான். அதை கேட்டுக்கிட்டு அவன் எங்க போய் எப்படி விழுந்து போனான் அதெல்லாம் உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காது கொடுத்துங்க, அது பாவமான காரியம், அதனால காது கொடுக்குது. பரிசுத்தமான காரியத்துக்கு காது கொடுக்குமாங்க. அப்போ பிரசங்கத்துல சபையாருடைய பங்கு வாஞ்சியோடு கூட வர வேண்டியது இருக்கிறது சரிங்களா? அதை கேட்கணும், கேட்டதை ஒப்பு கொடுக்கணுங்கிற ஆயத்தம் இருக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணுங்கிற தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. இதெல்லாம் இருக்கிற பொழுதுதான் அந்த பிரசங்கம் வாழ்க்கையில பிரயோஜனமாக இருக்கும். ஸ்பர்ஜன் சொன்ன வார்த்தை கூட உங்களுக்கு சொன்னாங்க, எவ்வளவு சிறந்த பிரசங்கியார் பிரசங்கித்தாலும் கூட, எவ்வளவு நேர்த்தியாக அந்த பிரசங்கம் அமைந்திருந்தா கூட பிரயோஜனம் இருக்கு. இயேசுவோட நேர்த்தியா பிரசங்கம் பண்ணிட முடியுமா? அவருடைய பிரசங்கத்தை கேட்டு படுத்து கிடந்தவனும் இருந்திருப்பான் இல்லைங்களா? இத்தனை பேர் இருந்தாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு வர்றது இல்லைங்களா? அவர்கள் அந்த பகை உள்ளம் கொண்டிருந்த யூதர்களிடத்திலிருந்து விலகி சீடர்களோடு ஐக்கியம் கொள்றாங்க. நாம எப்படி இருக்கோம்னு பார்த்து
சரிங்களா? சில கேள்வி கேட்டு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கேட்டு பார்க்கணும். சரிங்களா? நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு கேட்டு பாருங்க நம்முடைய வாழ்க்கை. சரிங்களா? நாம பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோமா? அவருடைய செயல்பாட்டை தடை செய்கிற விதத்துல நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? அவரை அணைக்கிற விதத்துல நம்முடைய வாழ்க்கை இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க. நம்முடைய ஆத்மா அல்ல, நம்முடைய அழிந்து போகாத ஆத்மானுடைய ஆகாரமும் ஊட்டச்சத்துமா இருக்கிற இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது தடை செய்ய முடியாத ஆவிக்குரிய உள்ளுணர்வோடு கூட நம்ம தாகம் கொள்றோமா? இந்த வார்த்தை மேல அவ்வளவு தாகம் இருக்கா நமக்கு அப்படின்னு கேட்டுப்பாங்க. அது இருக்கா அப்படின்னு கேட்டுப்பாங்க. அப்படிப்பட்ட தாகத்தை தீர்த்து கொள்றதுக்காக நம்ம சபைக்கு வரோமா, அல்லது ஒரு கடமைக்காக சபைக்கு வரோமா அப்படின்னு கேள்வி. எதுக்கு சர்ச்சுக்கு வர? என்னுடைய ஆத்மீக தாகத்தை தீர்ப்பதற்காக, அந்த உலகத்துல பரிசுத்தமாக வாழ்வதற்காக அப்படி நான் வரனா, இல்ல ஒரு கடமை ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு நம்ம போயாகணும்னு? அதை நம்ம சிந்திச்சு பார்த்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். பெக்கர் சொன்ன வார்த்தை நான் மறுபடியும் ஒரு முறை சொல்லி நம்ம இதை முடிக்கலாம். பெக்கர் சொல்றாரு, ஒருவர் நெருப்பை தண்ணீரை ஊற்றி லகுவாக அணைத்து விடலாம். ஒரு மனுஷன் ஒரு நெருப்பை எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்புல தண்ணீரை ஊற்றி சுலபமாய் அணைத்து விடலாம். ஆனா ஊற்றுகிற தண்ணீரை நிறுத்தினால் மட்டும் நெருப்பு திரும்ப எரிந்து விடாது. நிறுத்தினா மறுபடியும் அதே எரியாது, அதை மறுபடியும் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி பரிசுத்தாவியானவரை நாம் அணைத்து விடும்போது நாம் ஏற்படுத்திய பாதிப்பை சரி செய்வது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. நம்ம ஒண்ணுதான் செய்ய முடியும். நாம் மனம் திரும்புதலோடு தேவன் தன்னுடைய செயலை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கதறுவதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. வாழ்க்கையில எப்படி இருக்கிறீங்க? பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி இருக்கிறீங்களா? பரிசுத்தாவியானவருடைய காரியங்களை அணைத்து போடுற வேலை செஞ்சிருக்கிறீங்களா? நம்முடைய அழிவில்லாத ஆத்மாவுக்கு ஆகாரமா இருக்கிற அந்த திருவசனமாகி ஞானப்பாலின் மேல் வாஞ்சியோடு நீங்க இருக்கிறீங்களா? அதை கேட்குறீங்களா பிரசங்க நேரத்துல? இல்ல ஒரு கடமைக்காக சர்ச்சுக்கு வரீங்களா? எல்லாம் கேட்டு பார்த்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நாளைக்கு அடுத்த வாரத்துல நேரமா எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வந்தா மட்டும் பத்தாது, மனம் திரும்பணும் இல்லைங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல மனம் திரும்பணும். ஆகவே நம்ம கவனமா இருந்து மனம் திரும்புவோம் இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் பசியோடு தாகத்தோடு ஏங்கி நிற்கிறதுக்கு கற்று. அப்படி வார்த்தை இல்லை, நான் ஒன்றும் இல்லை இல்லைங்களா? இப்போ அப்படி நாம இருக்கும்போது தேவன் தம்முடைய செயலை மறுபடியும் நம்மளை உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. இல்லை அப்படின்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஒண்ணுமே ஆகாது வாழ்க்கை. அப்ப பிரசங்கத்துல நம்முடைய பங்களிப்பு பார்த்திருக்கிறோம். நாம் வாஞ்சையோடு கூடி வர வேண்டும். ஒப்பு கொடுக்கணுங்கிற ஆயத்தை நம்மள இருக்கணும். இல்ல கேட்டதுக்கு கீழ்ப்படியணுங்கிற தீர்மான உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சி உடையவர்களாக, வேதங்கிற களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சி உடையவர்களாக நம்ம சபைக்கு கூடி வரணும் இல்லைங்களா? ஒரு நாளும் அப்படி நம்ம வர வேண்டியது அவசியம். சபைக்கு வருகிறவங்க அப்பொழுதே நாம் அதை பெற்றுக்கோமே தவிர வேற விதத்துல நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ நாம் அப்படி செய்யாத பொழுது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானுடைய செயல்களை அணைத்து போடுகிற விதமான காரியங்களை நாம் செய்வோம். அப்படி செய்வது நமக்கு கேடு விளைவிக்கிறதாக, நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்காதவர்களாக, வாழ்க்கையில வெறுமையானவர்களாக இருக்கும். ஒரு காலகட்டம் வரும்போது உண்மையாந்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கமான்ற ஒரு கேள்வி வந்துடும். ரட்சிக்கப்பட்டவங்கள பரிசுத்த ஆவியானுடைய செயல் காணப்படும். பிரசங்கத்தில் நம்முடைய பங்களிப்பை உணர்ந்திருக்கிறோம். ஆகவே நீங்க சபையாரா பிரசங்கத்தை கேட்கும்போது ஆயத்தத்தோடு இருந்து வருவதற்கு கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நடத்துவார். அந்த விதத்தில் இல்லாத பொழுது எந்த விதமான நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்படி ஆண்டவருக்கு தாழ்த்தி நம்ம வருகிற பொழுது, ஆர்வத்தோடு வாஞ்சியோடு வருகிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்ப்போம். கர்த்தர் நடத்துவார்.